வணக்கங்க. இன்னைக்கு நாங்க ஒரு பழமையான சிவத்தலத்துக்கு போனோம். சிவத்தலத்தோட பேரு கனக கூசாம்பிகை உடனுறைய தெய்வ நாயகேஸ்வரர். இந்த தலத்துல உள்ள மூலவர 3 சிறப்பு பெயரால அழைக்கிறாங்க. தெய்வ நாயகேஸ்வரர், அரம்பேஸ்வரர், சந்திரசேகரர். தெய்வ நாயகேஸ்வரர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, தேவர்களுக்காக திரிபுர சம்ஹாரத்துக்கு சிவன் போகும்போது தேரோட அச்சு சாஞ்சு அவர் உடம்புல உள்ள கொன்றை மலர்கள் கீழே விழுகுது. அந்த கீழே விழுந்த மலர் சுயம்பு லிங்கமா மாறுது. இந்த தலத்துல சுயம்பு லிங்கமா இருக்கிற இந்த சிவன் தீண்டா திருமேனியாவும் இருக்கிறாரு. அதனால இவரோட பேரு தெய்வநாயகேஸ்வரர்னு வந்துச்சு. அரம்பேஸ்வரர்னா தேவலோகத்து பேரழகிகள் அழகையும் பொலிவையும் இழந்து வாடும்போது 48 நாட்கள் இந்த தலத்துல வழிபட மீண்டும் அழகை பெறலான்னு சொல்லி இங்க வழிபட்டு அழகை பெற்றிருக்காங்க. அதனால அவங்க அரம்பையர். அதனால இவரோட பேரு அரம்பேஸ்வரர்னு சொல்லி சிறப்பா வந்தது. சந்திரசேகரர்னு ஏன் வந்துச்சுன்னா, தச்சனுடைய சாபத்துல இருந்து மீள சந்திரன் இந்த தலத்துல உள்ள சிவனை வழிபட்டிருக்காரு. அது போக சிரசுல பிறையாகும் பேரும் இந்த தலத்துல தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால சந்திரசேகரர். இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி. இவர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். இங்க இருக்க தட்சிணாமூர்த்தி குரு பரிகார ஸ்தலம். இங்க திருஞான சம்பந்தரை பத்தியும் ஒரு வரலாறு இருக்குங்க. திருஞான சம்பந்தர் பல்வேறு சிவத்தலத்துல பதிகம் பாடிட்டு போகும்போது இந்த தலத்தை தாண்டி போயிட்டு இருக்காரு. அப்ப இங்க இருக்கிற சிவன் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, என் தலத்திலையும் பாடணும்னு சிறுவன் ரூபமாகவும் ஒரு வயதானவர் ரூபமாகவும் பார்த்துருக்காரு. ஆனா அவங்க முடியல. அதுக்கப்புறம் முரட்டு காளை வேடத்துல போய் வழி மறைச்சு அவரை இங்க இடத்துக்கு இந்த லிங்கம் இருக்கிற இடத்துல காளை மறைஞ்சு போது லிங்கம் சுயம்புவா இருக்கிற ஒரு திருஞான சம்பந்தருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவரு ஆச்சரியப்பட்டு தேவாரத்துல இந்த கோயிலை பத்தி ஒரு பதிகம் பாடினாருங்க. தேவாரத்துல பதிகம் பாடின திருஞான சம்பந்தரால பதிகம் பாடப்பெற்ற இந்த தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை பாருங்க. நன்றி, வணக்கம்.